விண்ணப்பத்தின் அடிப்படையில் இவ்வழக்கின் தீர்ப்பானது வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நியமிக்கப்பட்டுள்ளது. அர்ச்சுனா ராமநாதனுக்கு மனநோய் என்கின்ற விடயத்தினை மீளவும் அவர்கள் திணிக்க முற்படுகின்றார்கள். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த முக்கியமானவருடைய விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றோம். இன்று விடுதலை ஆவார் என எதிர்பார்த்து கொண்டிருந்த எங்களது வீரமகன் ஏன் விடுதலையாகவில்லை, அவனுக்கு என்னதான் நடந்தது என்கின்ற உங்களது இயக்கமான கேள்விகளுக்கோடு பதிலோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்று வந்து விடுவான் என எண்ணிக்கொண்டிருந்த பொழுது ஏன் அவன் வரவில்லை என்கின்ற கேள்விகளுக்கும் ஒரு பதில் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த இடத்தில் அவன் வராவிட்டாலும் அங்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருப்பதை எனக்கு வந்த தகவலினூடாக அவதானிக்க முடிந்தது. அதிகாலை எழுந்து விழிகளை திறந்து பார்த்த பொழுது காதோரம் ஒரு செய்தி வந்தது. அவன் விடுதலை ஆவான் என்ற செய்தி இந்த வந்து எங்கள் விழிகளை திறக்கும் என்ற பொழுதுதான் அங்கிருந்து ஒரு செய்தி என்னை தேடி வந்தது. அந்த குரல் வேறு யாருமல்ல, அவனது அண்ணாவினுடைய அந்த குரலின் ஊடாக ஒரு செய்தி ஒன்று தரப்பட்டிருந்தது. அவனோடு தளபதியினுடைய குரலும் அங்கே மறுமுனையில் வந்து ஒலித்திருந்தது. அது தவிர சில தகவல் மேலதிகமாக வேறு சிலரிடம் வந்திருந்தது. என்னதான் நடக்கிறது என்று எண்ணி பார்ப்பதற்குள்ளாக சில விடயங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த அந்த தரப்பட்ட அந்த தகவலை நான் அப்படியே உங்களுக்கு படித்து விடுகிறேன். காரணம், நீங்கள் எங்களோடு பயணிப்பவர் என்ற காரணத்தினாலும் மன்னிமேந்தன் ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டார் என ஏங்கி தவிக்கின்ற உங்களது இந்த எண்ணக்குமரலுக்கு இந்த விடயத்தை நான் தெரிவிக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் எனக்கு இருக்கின்றது. நான் அர்ச்சுனா ராமநாதனை ஆற தழுவி அவனோடு பயணிக்கின்றவன் என்ற வகையிலும் அவனது விடுதலைக்காகவும் விடுதலையினுடைய வேட்கைக்காகவும் தொடர்ந்தும் அவனோடு தோல் கொடுத்து பயணிக்கின்ற ஒரு உன்னதமான உறவாக அவனுக்கு நான் தெரிவதனாலும் ஆகவே அவன் தொடர்பாக அத்தனை விடயங்களை நான் உடைத்து பேச வேண்டிய தேவையும் கடப்பாடும் இருக்கிறது. இறுதி வரை அவனது இலக்கு எட்டும் வரை அவனோடு ஒன்றித்து பயணிப்பேன் என்கிற உத்தரவாதத்தை உறுதிமொழியை நான் இன்னும் தர கடமைப்பட்டிருக்கிறேன். விமர்சனங்களை தாண்டி கடந்துவிட்டு நாங்கள் எதை நோக்கி ஓடுகிறோமோ அந்த இலக்கை தேடி ஓடி சென்று பயணித்து அவனை வெற்றி ஆசனத்தில் அமர வைப்பதுதான் எங்களது நோக்கம், எனது நோக்கம். ஆகவேதான் நாங்கள் இணைந்திருந்த இங்கு ஒரு பணியை தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றோம். எதிரிகள் எவ்வாறான திசையிலிருந்து எப்படியெல்லாம் வருவார்கள், எப்படியெல்லாம் எங்களுக்குள் நுழைந்து எவ்வாறான தாக்குதலை நடத்தி எங்களை இல்லாது அளிக்கின்ற நயவஞ்சகமான சூழ்ச்சிகளை நடத்தி கொண்டும் இருக்கின்றார்கள். இன்று கூட சில செய்திகள் ஆதாரங்களுடன் வந்துதான் விழுந்திருக்கின்றன. நீங்கள் யாரை அடித்தாலும் யாருக்குள் ஊடுருவி எங்களை வெகு பார்த்தாலும் எங்களை ஒருபோதும் உங்களுடன் ஒன்றும் செய்துவிட முடியாது என்கின்ற விடயத்தை உங்களோடு தருகின்றோம். நாங்கள் ஒருவருடன் பேசுகின்ற பொழுது கூட அல்லது ஒருவரோடு உரையாடுகின்ற பொழுது கூட நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை அவர்களுடைய ஆழங்களை பார்ப்பதற்கு அப்படி இப்படி நாங்கள் பேசுவது வளமைதான். ஏன் உளவு இல்லாதவன் உன்னதமாக இருப்பனாக இருந்தால், உண்மையாக இருப்பனாக இருந்தால் அந்த உன்னதமான உறவாக இருக்கப்படுமானால் எங்களோடு சேர்ந்து பயணித்து விட்டு எங்களது முதலில் குத்துக்கின்ற எவரும் எமக்கானவர்கள் அல்ல என்பதையும் நாங்கள் அவரோடு ஒருபோதும் ஒன்றித்து பயணிக்க மாட்டோம் என்பதையும் இங்கு நாங்கள் எழுதி வைக்க விரும்புகிறோம். கடந்த சில 6 நாட்களுக்கு மேலாக 7 நாட்களுக்கு உள்ளாக பலர் இங்கு வருகின்ற பலருக்கு பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. அந்த உருட்டலும் மிரட்டலும் அச்சுறுத்தலுக்கும் அப்பாலும் அவர்கள் கடந்து தடை தாண்டி எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் தொடர்ந்து நிரந்தரமாகவே காணாமலும் போயிருக்கின்றார்கள். ஆகவே நான் சொல்கிறேன், தயவு செய்து உங்களது குரலை நீங்கள் மேலே வந்து தருவதற்கு உங்களுக்கு எதுவித தடையும் இல்லை என்றால் மட்டும் தயவு செய்து மேலே வந்து உங்கள் குரலை தாருங்கள். அவ்வாறு உங்களுக்கு அச்சம் என்றால் தயவு செய்து வந்து விடாதீர்கள். நாங்கள் ஏந்து விட்ட ஆடுகள் வருகின்ற தடைகளையும் வருகின்ற விடயங்களையும் வருகின்ற விமர்சனங்களையும் நாங்கள் தாங்கிக் கொள்வோம். ஆனால் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் மறைமுகமாக இருந்து போராடுகின்ற ஒரு போராளியாக இருந்து விட்டு போங்கள். அது உங்களுக்குரிய பாதுகாப்பு கருதி நாங்கள் இதை சொல்லுகின்றோம். நாங்கள் தொடர்ந்து உங்களோடு பேசுவதற்கு முடியாது, பேசவும் நாங்கள் வர மாட்டோம். காரணம், சில கட்டளைகளும் சில விடயங்களும் இன்று எனக்கு விசேடமாக சிலரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், மிக எச்சரிக்கையாயிருங்கள். சரி, விடயத்தை சொல்லிவிடடா, என்னதான் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த இடத்தில் இந்த விடயத்தை சொல்லாவிட்டால் நாளை இன்று அவர்களுக்கு நடந்தது நாளை உங்களுக்கு நடக்கும். அதனால் முன்னெச்சரிக்கையாக நான் தெரிவித்துவிட்டு நான் விடயத்துக்குள் நுகர்கிறேன். அதனால் ஏற்கனவே அறிவித்தபடி இன்று டாக்டர் அர்ச்சுனாவை பிணையில் எடுப்பதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி குணரத்ன வன்னி நாயக்காவுடன் சஞ்சீவா அந்தோனி, கௌசல்யா நரேந்திரன், வில்வராஜ் சிவதீபன் ஆகிய சட்டத்தரணிகள் இணைந்து யாழ்ப்பாண சாபகச்சேரி நீதிமன்றத்தில் நகர்பத்திரம் ஊடாக இன்று திறந்த நீதிமன்றத்தில் வழக்கு அழைக்கப்பட்டது. சட்டத்தரணிகள் அனைவரும் ஒன்றிணைந்து வைத்தியர் அர்ச்சுனாவின் பிணை விண்ணப்பத்தினை முன்வைத்திருந்தனர்.
ஜனாதிபதி சட்டத்திறனியான குணரத்ன வன்னி நாயக்கா நீண்ட சமர்ப்பணம் ஒன்றினை செய்து வைத்தியரை தகுந்த பிணையில் விடுமாறு நீதிமன்றத்தின் விண்ணப்பத்தினை முன்வைத்திருந்தார். விண்ணப்பத்தின் அடிப்படையில் இவ்வழக்கின் தீர்ப்பானது வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நியமிக்கப்பட்டுள்ளது. அன்றுதான் இந்த வழக்கு உரிய முறையில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அன்றுதான் தீர்ப்பு வழங்கப்படையுள்ளது. இந்த தீர்ப்பானது எவ்விதமான தீர்ப்பாக இருக்கும் என்கின்ற பலருடைய கேள்விகளுக்கும் அன்றுதான் விடயமாக இருக்கும். இது நீதிமன்றம் தொடர்பான விடயம் என்பதால் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் இங்கே தெரிவிக்க நாங்கள் மறக்கின்றோம். காரணம், அது நீதி தொடர்பானதாக இருக்கலாம். ஆனாலும் நான் ஒரு ஆய்வாளர் என்கின்ற அடிப்படையிலும் சில விடயங்களை ஆய்வுக்கு உள்ளாக்குவது என்கின்ற அடிப்படையிலும் எங்களுக்கும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கின்றன. ஆதலால் தான் அதனை நாங்கள் எதிரி என்ற பக்கத்தில் நாங்கள் எழுதுவோம். இளஞ்செழியன் என்கின்ற ஒரு மனிதன் இந்த உலகத்தினால் மிக தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு அவன் ஒரு சிறந்த ஒரு நீதிபதியாக இந்த உலகம் என்று கையெடுத்து வணங்குகிறால் அவன் ஏன் இந்த உலக நாட்டு வெள்ளையர்களாலும் வெள்ளை மக்களினாலும் ஆப்பிரிக்கனுடைய கருப்பின மக்களினாலும் அவன் போற்றப்படுகிற ஒருவனாக காணப்படுகிறான் என்கிற விடயத்தினை அந்த வித்தியானுடைய புல வழக்கு அந்த உலக சர்வதேச உலகெங்கும் பரபரப்பாக பேசப்பட்ட பொழுது ஆப்பிரிக்காவுடைய நாடுகளிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகள் முதல் எங்களுடைய வெள்ளையர்கள் வரையும் அவன் பேசுபொருளாகவும் பேசப்படுகிற ஒருவனாகவும் கையெடுத்து வணங்கப்படுகிற ஒருவனாகவும் காட்சிப்படுத்தப்பட்டான். அவன் அந்த விடயத்தில் இருந்து அந்த உலக நாட்டு ஊடகங்களினாலும் உலக நாட்டுடைய ராஜதந்திகளாலும் உலக நாட்டு மனிதநேய மிக்க மனிதர்களாலும் அவன் வணங்கப்படக்கூடிய ஒருவனாக மாற்றப்பட்டான். அதனால் தான் நீதிகளை வழங்குகின்ற ஒவ்வொரு நீதிபதிகளும் அவருடைய செயல்பாடுகளும் எவ்வாறான வகையில் இருக்கிறது என்பதை இன்றும் உலகம் பேசினால் என்ற விடயமும் உங்களது காதுகளில் விழுந்து வடிக்கும். இன்று பல நீண்ட நேர உரையாடல்கள் பல்வேறுபட்ட தரப்பிலிருந்து இடம்பெற்றிருந்த பொழுதும் அந்த உரையாடல்களின் ஊடாக நான் கண்டு உணர்ந்து தெளிந்து விளங்கிக் கொண்ட பல விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்கள் அப்பப்பொழுது அதை திரைமறைவாக அல்லது டிப்ளமேட்டிக் வாயிலாக விளங்க சொன்னால் இராஜதந்திர வழியாக அந்த விடயம் இங்கே அவிழ்த்து வைக்கப்படும். புரிந்தவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் விட்டுக்கோ. இந்த விடயத்தினை என்னதான் சொல்கிறான் என்று நாங்கள் என்னதான் பேசுகிறோம், ஏன் தான் இப்படி பேசுகிறோம் என்று கேட்டுவிட்டு கடந்து விடாதீர்கள். உறக்க உங்களது காதுகளுக்கு உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதனை உரமாக எடுத்துச் சொல்லுங்கள். இந்த விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருந்த அந்த உறவுகளுக்கும் அந்த உறவுகளுடைய பிரார்த்தனைகளும் என்றும் வீண் போகாது. சிறைகள் ஒருவனை செதுக்குமே தவிர அவனை சிறைப்படுத்தாது. நீ என்னை சிறைப்படுத்தலாமான என் எண்ணத்தை உன்னால் சிறைப்படுத்த முடியுமா என்றால் கண்டிப்பாக இல்லை. நான் சிறையில் இருக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட விடயங்களை அப்பொழுதுதான் அமைதியாக இருந்து அதனை அலசி ஆராய்ந்து சிந்திக்க தோன்றும். நான் விட்ட தவறுகளையும் விடப்போகிற தவறுகளையும் இனி எதிர்வரும் காலங்களில் நான் முன்னெடுத்து செல்ல போகின்ற பல விடயங்களும் அந்த சிறை அமைதியாக கட்டுத்தரும். அங்குள்ளவருடைய பலருடைய விடயங்களை அவருடைய உரையாடுகின்ற பொழுது அது புதிய வரலாறாகவும் புதிய விடயங்களை எனக்கு எடுத்து விளக்கும். ஆகவேதான் நான் சொல்கிறேன், மிகவும் தெளிவாக இருங்கள், உறுதியாக இருங்கள், மனதை தளரவிடாதீர்கள். நாங்கள் வெல்வோம். அர்ச்சுனா வருவான். அவனுக்காக நாங்கள் இறுதி வரை இருப்போம். இந்த அர்ச்சுனா ராமநாதனை தவிர்த்துவிட்டு புதிய அரசியல் இணைவதற்காக புதிய அரசியல் கட்சிகள் பலம் வந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட நபர்களுடன் பேச்சுவார்த்தையிலும் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. எந்த கட்சிகள் வந்தாலும் அர்ச்சுனா ராமநாதன் என்கின்ற ஒருவனை ஒதுக்கிவிட்டு உங்களால் இலங்கையுடைய பார்லிமெண்ட் தேர்தலில் வெற்றி கொள்ள முடியாது என்கின்ற விடயத்தினை உறுதியாகவும் உத்தரவாதத்துடனும் நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் ஆஃப் த தமிழ் பீப்புளுக்கு அவர்கள் வெரி இம்பார்ட்டன்டாக இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும் தமிழ் பீப்புளுடைய ரோல் மாடலாகவும் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் இருக்கிறார் என்கிற விடயத்தினை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் இன்று ஜனாதிபதி சட்டத்தரணி குணரத்ன வன்னிய நாயக்கா அவர்களுடைய சட்டத்தரணி வந்திருந்த பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனவே ஏகேடி உறுப்பினர்களுக்கும் ஆளுகின்ற ஜனாதிபதி அனுர திசாநாயக்காவுக்கும் இந்த வழியில் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எங்களோடு இருந்து பயணிங்கள். எங்களோடு இறுதி வரை நீங்கள் இருந்து எங்களது அர்ச்சனாவுக்காக நீங்கள் அனைத்து விடயங்களையும் உரிய விடயத்தில் நீங்கள் டிப்ளமேட்டுக்காக நகர்த்திகளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த அர்ச்சனாவுடன் நிற்கின்ற அத்தனை கூட்டமும் உங்களோடும் என்றும் பயணிக்கும் என்பதை நாங்கள் இப்பொழுதும் முதலவன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஆனால் அது கடந்து வெள்ளை வேட்டிகளை தோளில் ஏற்றி வைத்து அவர்களை கொண்டாடுவதற்காக நீங்கள் புறப்பட்டால் எங்களை மன்னித்து விடுங்கள் என்பதை இந்த வழியிலே நாங்கள் சொல்லிக் கொள்ளவும் ஆசைப்படுகிறோம். அனுர திசாநாயக்கா நாட்டினுடைய புதிய ஜனாதிபதியாக பலம் பெறுகின்ற பொழுது மக்களுக்குரிய விடுதலையும் வெற்றியையும் மக்களுக்குரிய தீர்வையும் மின்னல்களையும் அழுகுறல்களையும் ஒப்பாரி ஓலங்களையும் துடைத்து வைப்பார் என்கின்ற நம்பிக்கை அகில இலங்கை மக்கள் மக்கள் மனங்களில் இன்று ஓங்கி ஒழிக்கின்றது. சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் இந்த இனபேதமற்ற நாங்கள் ஒரு இலங்கையர்களாக ஸ்ரீலங்கன் நேஷனாலிட்டி என்கின்ற வகையில் அந்த உணர்வு அந்த மக்கள் மத்தியிலே காணப்படுவதை நாங்கள் உணர முடிகின்றது. ஆகவேதான் அனுர குமர திசாநாயக்காவுடைய ஏகேடி
பாற்றி வந்து எல்லோருடைய மனங்களை வெல்வதற்கான வழிவகைகளை இன்றிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் அழுது கொண்டிருக்கின்ற அந்த அக்காக்களும், அழுது கொண்டிருக்கின்ற அந்த அம்மாக்களும், அழுது கொண்டிருக்கின்ற அந்த அண்ணாக்களும், அழுகையோட உறங்க மறுக்கின்ற அந்த தம்பிகளும், அழுகையோட உறக்கத்தில் செல்ல மறுக்கின்ற அம்மாக்களுமாக, உண்ண மறுக்கின்ற அத்தனை உறவுகளுக்குமாக அந்த உறவுடைய குரல்களை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வலிகள், வேதனைகள், அவன் மீது கொண்ட காதல், அவன் மீது வைத்த பாசம் உண்மையானது என்பதை அந்த வந்த தொலைபேசிகள் மூலமும் நாங்கள் காண முடிந்தது. நாங்கள் கடந்த பல மாதங்களாக நாங்கள் இந்த விடயத்தினை தெரிவித்து வருகிறோம். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் முடிவதற்கு முன்னதாக தேர்தலுடைய பரப்புரைகள் முடிவிட்ட அந்த நாளிலிருந்து நாங்கள் 3 விடயத்தினை தெரிவித்திருந்தேன். அந்த விடயத்தில் கனிமந்தனாகிய யூடியூப் தகவல் ஊடாகவும் நாங்கள் பதிவிட்டிருந்தோம். நீங்கள் பலர் அதற்கு கண்டனங்கள் கூட தெரிவித்திருந்தீர்கள். எப்பொழுதுமே அரசியலை தொலைநோக்குடன் பார்க்கப்பட வேண்டும். நாளை இந்த அரசியல் என்ன நடக்கப் போகின்றது, இவ்வாறான நகர்வுகள் நடந்தால் அர்ச்சுனா ராமநாதனுக்கு என்ன நடக்கும் என்கிற விடயத்தினை நாங்கள் அன்றே துல்லியமாக கணித்திருந்தோம். அந்த கணிப்பின் ஒரு விடயங்களை நான் மீளவும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இந்த எதிராளிகள், அந்த மருத்துவ மாஃபியாக்கள், அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளிட்ட டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், சாவஜனிக் ஹாஸ்பிட்டல், மன்னார் ஹாஸ்பிட்டல் என்பனவற்றில் இருக்கின்ற அந்த மருத்துவ மாஃபியாக்கள் ஒரு விடயத்தை மிக கச்சிதமாக நகர்த்த புதிய திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் தாடி வெட்ட வெள்ள பேட்டிகள் முதல் அத்தனை பேரும் உள்ளதையும் அறிய முடிகிறது. ஆகவேதான் எண்ணினிய தமிழ் மக்களே, உங்களுக்கு ஒன்றை மட்டும் இந்த இடத்தில் உறக்க நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது என்னவென்றால், அர்ச்சுனா ராமநாதனுக்கு மனநோய் என்கிற விடயத்தினை மீளவும் அவர்கள் திணிக்க முற்படுகின்றார்கள். எப்படியாவது இவனை மனநோயாளியாக்கி, அவனை மனநோயாளியாக மண்டலாக்கி இந்த அரசியல் களத்திலிருந்து அவனை அகற்றி விடுகின்ற அத்தனை நடவடிக்கையிலும் இவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனநோய் என்கின்ற வருத்தத்தின் ஊடாக அவனுக்கு ஒரு ஆதாரத்தை காண்பித்து அதிலிருந்து அவன் அரசியல் களத்திலிருந்து அவனை அகற்றி அவன் ஒரு நோயாளியாக இருக்கிறான், எனவே அரசியலில் பிரவேசிக்க முடியாது என்கின்ற விடயத்தினை அவர்கள் காண்பிக்க முயற்சிகள் என்கின்ற விடயமும் தற்போது அவர்களுடைய உரையாடல்களை வந்து பார்க்கின்ற பொழுது தெரிய முடிகின்றது. ஆகவே என்னிடமே, என் சனமே, மிகவும் நிதானத்துடனும் நேரிய சிந்தையுடனும் நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். நான் சொல்வது அவர் மீது கரை பூசுவதான செயல்பாடு அல்ல. வருகின்ற தகவலின் அடிப்படையிலும் சில நம்பிக்கையான கருப்பாடுகள் இருக்கின்ற அதே இடத்தில் மிக நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் அர்ச்சுனாவை தொடர்ந்தும் காதல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த உண்மையான வெள்ள மனிதர்கள் தருகின்ற தகவலின் அடிப்படையிலும் வருகின்ற சில நகர்வுகளை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுதும், அந்த எதிராளிகளுடைய முகநூல்கள் மற்றும் சமூக வலைத்தள பதிவுகளை பார்க்கின்ற பொழுதும் அதற்குள்ளாக தங்களை மறந்து தாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்கிற விடயத்தினையும் அவர் தெரிவிப்பதில் இருந்து பல விடயங்களை நாங்கள் உன்னிப்பாக உற்று நுகர முடிகிறது. ஆகவேதான் திரும்ப சொல்கிறோம், 2 விடயங்களை அவர் நகர்த்த முற்பட்டார்கள். ஒன்று, சிறையில் அவரை அடைப்பதென்று அதனை செய்து விட்டார்கள். 2வதாக மனநோயாளியை அவனை சித்தரித்து அவனை இந்த அரசியல் களத்தில் இருந்து அகற்றி அவன் ஒரு பேசப்படாத ஒருவனாக மௌனமாக்குவதற்கான நடவடிக்கை இப்பொழுது தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் சொல்கின்ற இந்த விடயம் வருகின்ற சில நாட்களில் அல்லது வாரங்களில் இது உங்களுக்கு தெரிய வரும். அது கடந்து, அது மறந்து அவர்கள் மனிதனாக ஒரு மனித நேயத்தினையும் மக்களுக்காக நிற்கின்ற ஒருவனாகவும் கருதினால் அதிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டு அவன் ஒரு சுதந்திர போராளியாக மீண்டெழுந்து வருவான். அவர் சுதந்திர போராளியாக எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் வருகின்ற பொழுது நாங்கள் அவனுக்கு பின்னால் நின்று அவன் செல்ல போகின்ற அந்த பாதை நோக்கி அவனை செம்மையாக எமது தோளில் தூக்கி நாங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எனவே தமிழ் மக்களே, உங்களுடைய நெஞ்சங்களை இப்பொழுதே சுதாரித்துக் கொள்ளுங்கள். இந்த வருகின்ற இந்த விடயங்களை நீங்கள் தாங்கிக் கொள்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த வேளையிலும் எப்படியும் எவ்விதமான பதிலையும் எதிராளிகள் ஊடாக திட்டமிட்ட அரசியல் கவர்ச்சி நாடகத்தின் ஊடாக கட்டவிழ்த்து விடப்படலாம். ஆகவேதான் நீங்கள் மிக தெளிவாக இருங்கள். அர்ச்சுனா ராமநாதன் மருத்துவமனைக்கு சென்றாரா என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆம், அவர் சென்றார். அவர் உடல்நிலை குன்றிய நிலையில் அவர் ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு நான் நினைக்கிறேன் ஒரு 15 நிமிடங்களுக்கு உள்ளாக அல்லது 30 நிமிடங்களுக்கு உள்ளாக அங்கு ஒரு சிகிச்சை, ஒரு ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. அந்த சோதனையின் பின்னர் மீண்டும் அவர் அங்கிருந்து போலீசாரின் உதவியுடன் அழைத்து செல்லப்பட்டு தற்பொழுது எங்கிருந்தாரோ அந்த சிறை கொட்டையில் அவர் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல் தெரிவிக்கப்படுகின்றன. நாங்கள் மருத்துவமனைக்கு சென்ற பொழுது நானே பதறி போனேன். அந்த தொலைபேசியினுடைய அந்த செய்தியை கேட்டு நானுமே பதட்டம் அடைந்து விட்டேன். காரணம், மருத்துவ மாபியாக்கள் இவனை எப்படி மருத்துவமனைக்கு உள்ளே இழுத்து அவனை இல்லாது அழிக்கலாம் என்கின்ற நடவடிக்கையில் தீவிரமான கவனத்தை செலுத்தி வருகிறார்கள். அதனால் தான் நான் சொல்கிறேன், மானமுள்ள தமிழனாக நீ இருந்தால் நீ
விடுதலையினுடைய கனவுகளை சுமந்து பயணிக்கின்ற ஒரு தமிழனாக நீங்கள் இருந்தால், நீங்கள் அர்ச்சுனா ராமநாதனை உண்மையாக நேசிக்கின்ற உத்தமர்களாக இருந்தால், போராடினமோ அவங்களுடைய வீரத்தையும் வரலாற்றையும் அவனுடைய சாணக்கியத்தையும் சக மனித வாழ்வியலையும் ஒடுக்குமுறையுடைய விளைவுகளையும் சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். அப்ப அந்த பாடல் தான் ஒரு இனத்தில வெற்றியப்படுறது. அப்ப அந்த ஒரு இனத்தினால அந்த பாடல் வெற்றியாக கொண்டாடப்படுதுன்னு சொன்னா அது காலத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அப்ப அந்த காலத்தை வர்ணிக்க முடியாத, காலத்தினை அளவிட முடியாத கருவியாக அந்த பாடல் இருக்குமா என்றால் அது தோற்று போகும். அது மக்கள் நெஞ்சங்களை நீக்காது. மீள அந்த மக்கள் உரைக்க மாட்டோம். நாங்கள் இந்த தளத்துல, டிக்டாக் தளத்துல எவரும் செய்யாத ஒரு விளையாட்டு, ஒரு செய்யாத செயல். நான் பாடலாசிரியன், நான் ஒரு கவிஞன் என்று நான் நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிக் கொள்றேன். நான் ஒருபோதும் இதை உரிமை கொண்டாடினது இல்லை. ஆனா இந்த எதிரிகள் இப்படி சொல்றதால நான் அதுக்கு உரிமை கோர்றேன். அப்ப நான் பாடலாசி அந்த பாடலை எழுதினேன் என்பதால் அதுக்கு பாடலாசிரியர் நானா இருக்கிறேன். ஆகவே நானே எழுதி அது நானே தயாரிச்சு ஐயா செல்லப்பவுடாக பாடி அந்த பாடலை வெளியிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி தொடங்குற முதல் ஆரம்பத்துல அந்த பாடல் இல்லாம இந்த நிகழ்ச்சி தொடங்கிய நாள் இல்ல, ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த பாடல் ஒளிபரப்பாக இருந்தே தவிர மற்ற நாள் முழுக்க, ஆரம்பிக்க நாள் முழுக்க அந்த பாடல் ஒளிபரப்பாம இந்த நிகழ்ச்சி தொடங்கியது இல்ல. அந்த பாடல் வந்த நாள்ல இருந்து நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு கொள்கை கோட்பாடு விதியாக நாங்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை நீங்க எந்த யார் செய்யறீங்க? நாங்கள் அர்ச்சுனா ராமநாதனை ஆதரிக்கின்ற ஒரு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் சப்போர்ட் டிக்டாக் தளமாக இதை நாங்கள் பயன்படுத்தி வரோம். அன்றிலிருந்து இன்று வரை நீங்கள் ஒரு கட்சி சார்பானவர் இருந்தால் நீங்கள் ஏகேடி பார்ட்டி என்ன சொல்லுங்க, இது ஏகேடி பார்ட்டியினுடைய தளம், நாங்கள் ஏகேடிக்கு ஆதரவாக சப்போர்ட்டா இயங்குற தளம். ஆகவே அதுக்கு ஆதரவாக போட்டு ஒரு பாட்டை போட்டு தொடங்கு, தமிழ் பாட்டை போடு, சிங்கள பாட்டை போடு. ஏகேடி என்றது நேஷனல் பார்ட்டி, அது தேசிய கட்சி. அப்ப சிங்களம் தமிழ்ல எழுது பாட்ட, அது பரப்புற, அது போர் முரசு கொண்டு போ. அதே நீங்க செய்யல. நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னா போடு, நீங்க ஒரு தமிழ் தேசிய கட்சி, அப்ப தமிழ்ல பாட்டை போட்டுட்டு ஆரம்பி. சரி, விமர்சனம் செய்யுங்க. பன்னி மேந்திரனும் தனி மேந்திரன் அவ்வளவு ஏனடாப்பா நீங்கள் ஏனையா நீங்கள் விமர்சனம் செய்றீங்கள்? தனி பன்னி மேந்திரன் விமர்சனம் செய்யாத. பன்னி மேந்திரன் வைக்கின்ற அரசியல் கோட்பாடு என்ன, அதுல என்ன கருத்துல என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப நேற்று நாங்கள் லோஜியாக்கா கதைச்சு, பிரகாஷனா கதைச்சு, வேற ஒரு டீச்சர் கதைச்சு, வேற இன்னும் சில பேர் கதைச்சு நாங்கள் என்ன செய்யறோம்? அப்ப அது அண்ணா உங்களை நான் கேட்ட பாடல் போட முடியுமா? நீங்கள் எழுதிய பாடல் திருப்ப போட சொல்லி கேட்கறாங்க, போட்டா போச்சு தான் கேளுங்க. இதுல என்ன வந்தது? பாடலை போடணும்னு சொன்னதுக்காக பாடலை கேட்கிறாங்க, நாங்க போடுறேன், திருப்பி கேளுங்க. யாழ் பண்ணையாளர் தான் அர்ச்சனாவுக்கா, இந்தாங்க கேளுங்க. ஐயோ கடவுளே, பாட்டா போடுவோமாண்டா கம்ப்யூட்டர் நிப்பாட்டுறாங்க. கம்ப்யூட்டருக்கு எத்தனை பேர் நிக்கிறாங்க, என்ன செய்யலாம்? பாட்டா போடுவோம், பாட்டா பிளே பண்ணா கம்ப்யூட்டர் நிப்பாட்டுறாங்க. இப்ப நான் பாட்டு பட்டினா தான் பிளே பட்டினா வச்சுறாங்க, ஆனா கம்ப்யூட்டர் நிப்பாட்டி போட்டாங்க. பாருங்க எப்படி ஊடுருவி நிக்கிறாங்க. கடவுளே, என்னத்தையா செய்கிறது? நான் என்னத்தை செய்யறது? எதிரி கம்ப்யூட்டருக்கே வந்து பூந்து யோசிச்சு பாருங்க. நான் வாட்ஸ்அப் எடுக்கிறது, டவுன்லோட் பண்றதே இல்ல. பண்ண என்னண்டா அதுக்குள்ள வாராங்க, ஒட்டு கேக்குறாங்க, உள்ளுக்க ஊடுறாங்க. கண்டிப்பா நாங்க பாட்டு போடுறேன். திரும்ப நாங்க வந்து நான் சொல்றேன், அரசியல் ஐயா வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா நாங்கள் வேற இசையமைப்பாளரை வச்சு நாங்கள் புதிய பாட்டுல கொண்டு போறதுக்கு தான் திட்டம் தீட்டி இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள கொண்டு ஐயா கொண்டு உழுக்க போட்டாங்க. அரசியல் கட்சி மட்டும் ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பா இது என்ன நம்ம வேலை, வன்னிமந்தனாக எந்த வேலை என்னன்னா பரப்புற அர்ச்சுனா ராமநாதன் எங்களுடைய இனத்துக்காகவும் எங்கள் இனமான விடுதலைக்காகவும் ஆதரவாக இருக்கும் வர நாங்கள் அவரோட இருப்போம் என்றதுல நான் மாற்று கருத்து இல்லை. எனக்கு நான் இருப்பேன். நீ எந்த தேச சக்தி வந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. இந்த பாட்டை போறோம் கேளுங்க ராஜா. மொய்த்தொழிந்த பாடல் வன்னிமந்தனாகிய நாள் எழுதிய செல்லப்பா அவருடைய குரலில், பாவேந்தனுடைய குரலில்
இளங்கோ அண்ணாவுடைய இசையில் ஏறத்தாழ 28 மணித்தியாலத்துக்கு உள்ளாக உடனடியாக எழுதி படிக்கப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடலை அந்த வேகமாக தயார் தந்த ஐயா செல்லப்பாவுடைய குடும்பத்தினருக்கும் அண்ணன் இளங்கோவுக்கும் பாவேந்தன் தம்பி பாவேந்தனுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள முதலாவது பாட்டு உசுப்பினது நான். இந்த பாட்டை கேட்க எங்களுக்கே கண்ணீர் வருது. கடவுளே இன்னும் என்னன்னு சொல்றது, உண்மையா அதுக்கு வார்த்தையே இல்லையேன்னு. அப்படி ஒரு துரமான முறையில சூப்பரா இருக்கு. அந்த கோரஸ் இடைக்குள்ள எல்லாம் வந்து துரமா இருக்கேன். அந்த சாந்தனையா கிட குரல் இந்த மெட்டில போகுது அந்த கோரஸ் இந்த இதுகள் எல்லாம் சூப்பர் பாட்டுன்னு. கடவுளை நன்றி. அட்டுமா பிரதர், இதுக்கு கண்டுபிடிச்சு தான் நாங்க உங்களை கட் பண்ணி நன்றி சொல்லி தூக்கணும். ஆனா தூரத்திலே இல்ல இருக்கிறோம். நல்லா செய்திருக்கு, நல்ல பாட்டு. இதுக்கெல்லாம் என்னண்டா பிரச்சனை என்னன்னா, இப்ப எனக்கு என்ன அறிஞ்சவர்களுக்கு தெரியும், நான் ஆரண்டு தெரியும். நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் எல்லாருக்கும் நான் சீரியஸா ஒன்றை சொல்றேன். நான் மைந்தண்ணே பயணிச்ச காலத்துல நான் பயணிச்சு கொண்டிருந்தேன். நான் உண்மையில 19 வருஷத்துக்கு 18 இப்ப இது சண்டை நடந்து 2009க்கு முதல் காலகட்டத்தில இருந்து அங்கத்தே தலைமை பீடத்தில இருந்து பாராட்ட பெற அளவுக்கு வந்து அவற்ற அரசியல் கட்டுரைகள் இருந்தது. அந்த நேரத்துல எல்லாத்துக்கும் வந்து சொல்லுவாங்க புலிகளின் தளம் தெரிவிச்சேன்னு சொல்லி. இப்ப வரைக்கும் உண்மையில வள்ளி மைந்தான எங்கட நாட்டு பற்ற விட்டா ஒரு துளி கூட தவறாமத்தான் நடந்து வாரியல். மாற்று வழிக்கு வந்து வேற வழி இல்ல. நாங்கள் எங்களுக்கு அர்ஜுனா டாக்டர் வந்து கிடைச்சிருக்கிறார். அதை கொண்டு போறது கனவேருக்கு பிடிக்க இல்லை. இப்ப எல்லாம் நீங்க பேப்பர்ல எல்லாரும் பாக்குறீங்களான்னு எல்லாம் ஆறார பிடிக்கிறாங்களன்னு சொல்லி இன்றைக்கு மாலை போட்டு தெரிஞ்சவன்ல இருந்து எல்லாரும் தான் இன்றைக்கு சாராய பார்வை வச்சிருந்தா எங்க மக்களை இனத்தை அழிச்சு கொண்டு என்னன்னு நாங்க நம்புறோம். நீ எப்படி நம்புறது? அப்ப எங்களுக்கு என்ன மாற்று வழி? அவன் எல்லாரையும் துரோகி என்றீங்களா? என்னத்துக்கு துரோகி என்ற காரணம் என்ன? கேள்வியை கேட்டா துரோகியா? கேள்வி கேட்கிறோம் துரோகி இல்ல. அவங்களுக்கு காட்டி கொடுத்ததா இல்ல இன்னொரு தடவை போட்டு சுட்டதா அல்ல ஏதாவது ஒன்று செய்ததா அல்ல இனத்துக்கு என்ன செய்தது? என்னத்துக்கு துரோகி என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு எல்லாம் வந்து என்னால அதை ஏற்றுக்கொள்ள இல்லாத முடியும். என்ன சொன்னா ஒரு நாட்டு பற்றி இல்லாதவன் செய்கிற ஆளுண்டா பரவாயில்ல. எனக்கு என்ன நான் அதையே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து நீங்க செய்யுங்க உங்களோட இது. கண்டிப்பா எங்கள் மீது வருகின்ற விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து இன்றைக்கு ரகுராமான காலையில் எனக்கு கேட்கல சொல்லியிருந்தார். வலிமைதான் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போங்க, கொஞ்சம் கோவப்படாதீங்க. கொஞ்சம் கோவப்படாமையும் இருக்கலாது. கோவப்படாம புத்துக்குள்ள ஒருதான் கைய விட்டு பாம்ப புடிச்சு தலையில இடிச்சா சீரத்தான் வேணும். வேற வழி இல்ல. குனிஞ்சு கொண்டே போயிடாது. சீர வேண்டிய இடத்துல சீரு. அதான் இதுண்ட இது. அது என்னன்னு சொல்றது, ஒரு முனிவர் ஒரு நாள் ஒரு நடுக வந்து ஒரு பாம்புகளுக்கு சனங்கள் கல்லறிஞ்சு கொண்டு இருக்குங்களா. அப்ப முனிவர் போய்க்க சொல்லி போட்டு போவேராம பாம்புல ஒரு பாம்போட திருத்தி ஆக்களை கடிக்கும். அப்ப இனிமேல் இப்படி கடிக்காத இப்படி செய்யாத மக்களை கொடுமைப்படுத்தாத என்று விட எல்லாரும் கல்லறிஞ்சறிஞ்சறிஞ்சு விளையாடுதலாம் சின்ன புள்ளிகள் இல்ல. அது அடிபட்டு குற்றுயிரா இருக்கேக்க அப்ப வந்து திருப்பி முனிவர் வரையக்க கேட்டாராம், ஏனப்பா அப்படி சாப்பாடு இல்லாம குற்றுயிரா இருக்கிறான்னு சொல்லி அந்த நாகத்தை கேட்க அது சொல்லிச்சா எல்லாரும் என்ற தலையில எறிகிறாங்களா. அவர் சொன்னாராம், நீ உன் தற்பாதுகாப்புக்காவது நீ சீறு, உன்னை நான் அப்படி செய்ய சொல்ல இல்ல, உன்னை நீ கொல்ல வேண்டாம், நான் உன்னை தற்பாதுகாப்புக்கு அடிச்சுக்கிறேன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்க கோவப்படுறது உங்களோட தற்பாதுகாப்பு. அது பிரச்சனை இல்லை. இப்படி விட்டா ஒரு தரம் வந்து தூசண தலை கேட்பேன், அதாலே கேட்பேன், இதாலே கேட்பேன், பேசாம இருக்கிறது. கிளிக்க வேண்டிய இடத்துல கிளிக்க வேண்டிய அப்படி இருந்தபடியா தான் இன்றைக்கு இந்த குழு வந்து இன்றைக்கு உலா தூரத்துக்கு இன்றைக்கு அரசாங்கம் வரைக்கும் போயிருக்குது. என்ன போயிருக்கு? கூடாம போயிருக்கா? இல்ல, எங்கட கோரிக்கைகளை முன்வைக்கிற அளவுக்கு போயிருக்கு. எங்கட அபிலாசைகள் விருப்பங்களை முன்வைக்கிற அளவுக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்கு. இன்னைக்கு எந்த தளத்துல அப்படி இருக்குது? எது நாளைக்கோ நாளண்டைக்கோ இன்றைக்கோ வந்து அந்த அரசாங்கத்தில இருந்து ஏடிகே வந்து பேசுற அளவுக்கு வார அளவுக்கு அவியல் வந்து செயல்படுற அளவுக்கு இன்றைக்கு இந்த தளத்தை கொண்டு போயிருக்கிறீங்க. அது கட்டித்தனம் அல்ல. ஆரண்டைக்கு அர்ஜுனா டாக்டருக்கு ஒரு பாட்டு எழுதுற அளவுக்கு டேலண்டோ உங்களுக்கு டேலண்ட் இருந்தாலும் எழுத மனமோ இல்ல தானே. அதைத்தானே நீங்க செய்திருக்கிறீங்க. ஒரு பிரச்சனை இல்ல அண்ணா. நீங்க வந்து என்னன்னு சொல்றேன்னு சொன்னா போட்டுவார் போட்டட்டும், தூட்டுவார் தோட்டட்டும். உங்களுடைய இதுல லட்சியத்துல இருந்து இறங்காங்க, போய்கொண்டே இருங்க. மற்றவனை பற்றி எல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா தளபதி இருக்கு. தளபதி நின்றா மேல வாங்க. தளபதி இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1 மில்லியன் நெருங்கிட்டு அந்த பேஸ்புக்ல 1 மில்லியன் கிட்ட நெருங்கி இருக்கு இந்த பாட்டு. தளபதி பார்த்தோன்னே நானே வியந்து ஒண்ணு. அப்பா என்னன்னா இது நான் எழுதின பாட்டு இல்ல, அர்ஜுனாக்கா வந்த பாடு எப்படி கொண்டாடப்படுது அந்த மக்கள். வேலை இல்ல பிரதர், சீரியஸா சொல்றேன். அம்மா நினைச்சு பாக்கல ஒரு பாட்டு எல்லாரும் திகைக்க வைக்கிற ஒரு பாட்டு ஒண்ணு. அந்த கேட்க ஆசையா இருக்கு. அதெல்லாம் இதுக்கு தமிழ்ல சொல்லலாம், சிங்களத்திலாம் சொல்லணும். கீழே வடக்குனே மிக்க நன்றி உறவுகளுக்கு. என்னன்னா உணர்வுடைய பலி. இப்ப சாதாரண மக்கள் பாக்க எங்களுக்கா வந்த
ஒரு மனுஷன் உண்மையில அந்த 38 வயது பொடியன வந்தால இருந்து பாருங்க 130 140 நாளா கடைசியா என்ன மாதிரி குழந்தை முடிக்க போறாங்கன்னு வந்த செய்திகள் உண்மை நான் பாத்தீங்கன்னா யோசிப்பீங்க எதிரி ரொக்கமில்ல இப்ப ஊடகவியலான்னு சொல்ல என் செய்தி பொருள் இப்ப ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்தி வரும் அதை கேட்டோம்னா சரியா அப்செட் ஆயிடுவேன்னா அப்ப இதுல நாம என்ன கண்ட்ரோல் பண்ணி கொண்டு கதைக்கிறதுக்கு உள்ள காரணம் நான் வந்து செய்தியை போட மனசு வராது என்ன அப்படி சொன்னது என்ன செய்தியை போட்டுதான் என்ன அண்ணா இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னாங்கன்னா இவங்க தேர்தல் வரைக்கும் வந்து ஏதோ ஒரு வழியில வந்து இழுத்தடிப்பு செய்ய அங்கால ஒரு 4-5 நாள் தான் கிடக்கு மட்டும் நினைக்கிறேன் வேட்புமனு தாக்கல முடிக்கிறேன் அப்ப அந்த 4 நாள் 10ஆம் தேதி விட்டா கூட ஒரு எல்லாத்தையும் சிக்கலுக்குள்ள கொண்டு வந்து விட்டு இருக்கிறாங்களா அந்தால என்ன செய்யறது ஆனா இதுல மக்கள் இதுல என்ன 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 ஒரு மகிழ்ச்சியா நான் தயவு செய்து இதுல நினைச்சு கூட அத்தனை நான் காலில் வந்து நெஞ்சில கையத்தோட்டு கும்புற நேரம் அப்படின்னா நாங்கள் இதுல மேற்கொள்ற பரப்புரை இருக்குதானே இந்த பரப்புரையால அனுராவுக்கு தான் இவங்க ஆதரவு அளிக்க போறாங்கன்ற பயம் இந்த வெள்ள ஓட்டிகளுக்கு வந்த உடனே வெள்ள ஓட்டி ஒன்றா போய் இப்ப அனுராக் குமாரதிசநாயக்கா சந்திக்க ஆரம்பிச்சிருந்தான் சரியா ஜனாதிபதி தேர்தல்ல சைத்து பக்கம் நின்றாக்கள் என்னடா இது ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு 2-3 கிழமைக்குள்ள என்ன திடீர் பெல்டி அடிச்சு இப்ப அனுராட்டா போறீங்க ஜனாதிபதி தேர்தல அனுராக் கூடாதவர் ஒரு அவர் இனவாதி அவருங்க மக்களுக்கு ஒன்றும் தரமாட்டார் ஜனாதிபதி தேர்தல அனுராக் திசாநாயக்கா வென்றதுக்கு பிறகு இப்ப பாராளுமன்றத்தில் அதே வாய் சொல்லுது அனுராக் குமாரதிசநாயக்கா நல்லவர் அவர் வல்லவர் அவர் ஒரு நேர்மையானவர் எங்க மக்களுக்கு ஒரு நல்ல நல்ல விடயத்தை தருவார் என்னடா 3 நாய்களை இந்த வாய் எப்படி மாத்தி கதை 3 நாய்களை இந்த வாய் எப்படி மாத்தி கதை கொல்லவட்டியிட்ட இந்த 3 கிழமைக்கு முன்ன ஜனாதிபதி ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு முன்னம் அனுராக் திசாநாயக்கா வந்து பேட்மேன் இப்ப ஆஃப்டர் 3 வீக் லேட்டர் தான் எப்படி அனுராக் குமாரதிசநாயக்கா குட் மேனா வருவார் பதில சொல்லு உண்மை உள்ளப்பா வந்து பேசவாங்க உண்மையில என்னன்னு சொல்றது உங்களோட எல்லாத்தையும் சொல்லல எல்லாம் திருப்பி எல்லாம் வந்துருவாங்க நீங்க பாருங்களேன் தேர்தல் வேட்புமனு கிட்ட எல்லாம் வந்து ஃபுல்லா 5 ஆளுக்கு தான் நிப்பாங்க இவங்க எல்லாம் ஆக்கள் இல்ல அவங்கள அண்டி நடக்கிறதுக்கு இப்ப இனி கட்சிகளும் தயார் இல்ல மற்றது மக்களும் தயார் இல்ல அவங்களை என்ன செய்யலாம் அவங்கள அது லோஜியக்கா நீங்கள் நாங்க வணக்கம் மக்கள் என்னென்றால் நீங்க அந்த ஆளுநர் மாளிகை போப்புன்னு சொன்ன உடனே மருத்துவ மாஃபியாக்கள் அலறாங்க இன்னைக்கு போன் வந்திருக்கு பல இடங்களுக்கு என்னன்னு ஐயோ யார் போறீங்க எப்ப போறீங்க எத்தனை மணிக்கு போறீங்க என்ன கேட்க போறீங்க என்ன கோரிக்கை வைக்க போறீங்க ஏன் அதை செய்ய போறீங்கன்னு துடிக்கிறான் பதறான் அப்ப என்ன செய்யணும் மிச்ச பதட்டம் இன்னும் இருக்கு அப்ப என்ன செய்யணும் சொல்லக்கூடாதாக்கா செயல காட்டணும் நீங்க அர்ச்சனாவை ஆதரிக்கிறாங்க உண்மையாண்டா உண்மை அந்த பிரகாசன் வாரன்னு சொல்லியிருக்காரு அவர் நல்ல ஒரு மனிதர் அன்னைக்கு கூட போயிருந்தவர் அங்க அடிச்சு பேசியிருந்தவர் வீடியோ கூட போட்டு வீடியோ போடல நாங்கள் கதைச்ச உங்களுக்கு கோல் எடுத்த வாட்ஸ்அப்ல நீங்க ஆன்சர் பண்ணல லேண்ட் போன்ல இருந்து கூட கடைசியா எடுத்தேன் நீங்க அதுக்கும் ஆன்சர் பண்ணல இப்ப நான் உங்களோட தனியா கதைக்க வேணும் வாட்ஸ்அப் வேற செய்யலையா அவங்களோட இருக்காக்கா நான் கம்ப்யூட்டர் ஓஃப்ல பண்ணிட்டேன் மொபைல்ல இல்லையாக்கா கம்ப்யூட்டர்லாம் இருக்கு கம்ப்யூட்டர் ஓபன் வராது ஓகே நான் நிகழ்ச்சி முடிஞ்சேன்னு எனக்கு போன் பண்ணுங்க அப்ப நான் கதைக்கிறேன் சரி நார்மல் கால் எடுத்தா கதைப்பீங்களா இப்ப சகோதரி அர்ச்சனா நலமா நன்றி ரகுராமனா ஒரு சகோதரி அர்ச்சனா நலமா இருக்கிறாரா இப்படி 60 கேட்டுள்ளா நலமா இருக்கிறார் மிக்க நன்றி தயவு செய்து உறவுகளே அர்ஜுனா ராமநாதனுடைய சொந்த அண்ணா ரகுராம் அண்ணா அவர்கள் ராமநாதன் அவர்கள் கீழே கொமன் அளிக்கிறார் என்னடா ஒரு சகோதரி அர்ஜுனா நலமாக இருக்கிறாரா எப்படி 60 என கேட்டுள்ளார் அவர் நலமாக இருக்கிறார் என அண்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மிக்க நன்றி என முடிஞ்ச அண்ணன் நான் வேலை நிற்கிறீங்களா வாங்குறதுக்கு மேல கதைப்பம் இது ரகுராமண்ணா சொல்லிக்கிறது வந்து அர்ச்சனா ஐயா நலமா இருக்கிறார் மருத்துவமனைக்கு போனது உண்மை அவருக்கு அந்த சில சோதனைக்கு மேற்கொண்டது உண்மை அது நிலமா இருக்கிற தகவல் மட்டும் இங்க வந்திருக்குது அண்ணா அவர் உறுதிப்படுத்திருக்கார் பிரியாக்கா நீங்களா கேட்டீங்க அந்த அண்ணா சொல்லி பாத்தீங்களாக்கா என்னண்டா அர்ஜுனா ஐயா அப்படி கேட்டா பதில் வருமா ரகுராமன் அவருடைய தருவார் அவர் பிரச்சனை இல்லை அவர் வெளிப்படையா கேட்கறதுக்கு ரெடியா பதினத்துக்கு தெளிவா இருக்கு அதை பயப்படாது நீங்க நன்றி ரகுராமண்ணா அக்கா தயவுசெய்தாக்கா கையை விட்டுறாங்க அவருக்கு போலீஸ் அக்கா கையெடுத்து காலில் விழுந்து கும்புறனாக்கா இருக்கா போங்கக்கா ப்ளீஸ் நார்மல் கால் எடுக்கிறேன் நீங்க என்னோட கதைக்கிறீங்களா மைந்தன் இது இப்ப இருந்தாக்கா போன்ல நிக்கிறேனக்கா நான் அக்கா என்னன்னு சொன்னா இல்ல இப்ப அவர் கதைச்சாருன்னு சொன்னால் இதான் வழி நடத்துறது கஷ்டம் வேண்டாம் இதுல 250 பேரு கிட்ட நிக்கணும் 240 பேரு கிட்ட நிக்கணும் கதைக்கல 270 பேர் நிக்கணும் வழி நடத்துறது நீங்களா நீங்கள் செண்டு மிஸ் கால் அடிச்சது நீங்களாக்கா ஓம் நான் மெசேஜ் அதுலயே மெசேஜ் கொடுத்திருந்தேன் நான் வெளியில நின்றானக்கா அதில் எடுக்க நான் போயிட்டா இல்ல நான் கதைச்சிருப்பேன்
பன்னிமேன் இது அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அங்க போறதுக்கு வழிவகுக்கக்கூடிய ஆக்களை செலக்ட் பண்ணி ஒரு கதைச்சு இது பண்ணணும். கண்டிப்பா அது செய்யணும். இவ்வளவு நாளும் ஒரு தரம் இது பண்ணல. நானும் பிரகாசம் கதைச்சு சில முடிவுகள் எடுத்து வச்சிருக்கிறோம். அதை நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் தானே. சில தகவல்களை இதுல பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனா எத்தனை திகதி போறீங்கன்னா திகதிய மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா அக்கா வடிவா கவனிங்கோ. இத நீங்க செய்ய போற இந்த விஷயத்த சர்வதேசம் கண்காணிச்சு கொண்டிருக்குது. அது நாங்க வடிவா சொல்லுவோம். முளைங்குழுங்க பிராந்தியம் உள்ளிட்ட சர்வதேசம் நீங்க செய்ய போற இந்த விஷயத்த விட்டு கவனிக்குது. புரிஞ்சவன் புரியாம விட்டுக்கோ. பிராந்தியம் உள்ளிட்ட சர்வதேசம் இந்த ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி நீங்க போற விஷயத்த உன்னிப்பா கவனிக்குது. சில போல பிராந்தியம் உள்ளிட்ட சர்வதேசத்துல நீங்க போற விஷயம் பெரிய தலைப்பு செய்தியா கூட வரலாம், வாய்ப்பு இருக்கு. சரிதானே? சரியா புரிஞ்சு கொண்டு செயல்படுங்க. இது என்ன அனுர குமர திசநாயகருடைய ஆட்சியை நான் வெளிப்படையா சொல்றேன். என்னென்றால் அனுர குமர திசநாயகர் லஞ்ச ஊழலுக்கு எதிரானவருடைய நேர்மையான ஆட்சியா இருக்கிறதா, இது தமிழருக்கும் உரிய ஆட்சி தானா அப்படி என்று மக்கள் மனத்தில் உள்ள சந்தேகத்தை நீங்கள் ஆளுநர் கொடுக்க போற இந்த மகஜரின் இந்த போராட்டத்தின் ஊடாக அதை உடனடியாக கையில் எடுத்துக்கொண்டு தமிழராக இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் விசாரணைக்கு உள்ளாக்குவரா இருந்தால் நான் திருப்பவும் சொல்றேன், பாராளுமன்ற தேர்தல்ல மிக மகத்தான வெற்றிய ஏகேடி பார்ட்டி வந்து வின் பண்ணும். திரும்ப நாங்க சொல்றோம். ஆனா அதுக்கு மக்களாகிய நாங்கள், இந்த மக்களாகிய இவர்கள் உங்கள் முன் வருகிறார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது காவல்துறையின கடுபிடி இருக்கா, ஏனைய அரசியல் கட்சிகள் மிரட்டல் இருக்குதா, டிப்பர் வாகனங்கள் இவரை துரத்துமா, பின்னால உளவுத்துறை துரத்துதா நடவடிக்கை எடுக்காம தட்டி கழிக்கப்படுதா? அப்படி தட்டி கழிக்கப்பட்டால் இவர்கள் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி மஹிந்த ராஜபக்ச கூட்டாட்சியினுடைய சொந்தக்காரர்களா இருக்க போகிறார்களா என்கிற விடயத்தை இது எழுப்பும். ஆக நாங்கள் புதிய ஒரு ஆட்சி, புதிய ஒரு சட்டப்பரப்பு, புதிய ஒரு தொழிலோட வந்திருக்கின்ற ஆட்சி என்றா இப்ப இந்த மக்களுடைய வைக்கப்பட இந்த விடயம் உடனடி நீங்க அவைய தூக்கியெல்லாம் உள்ளுக்கு போட தேவையில்லை. உடனே ஜஸ்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிகேஷன், விசாரணையை ஆரம்பிங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க. தட்ஸ் இனஃப். ஒரு திறந்த வழி விசாரணை ஆரம்பிச்சு விட்டீங்கன்னாலே முடிஞ்சு போச்சு. பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சா பிறகு போன வேண்டாம், மிச்சத்தை முடிச்சு விடுங்க. அதை மட்டும் பரபரப்பா ஆரம்பிச்சு விட்டீங்கண்டா முடிஞ்சு போச்சு. ஐயா சத்தியமூர்த்தியை கூட ஒரு விசாரணை, ஐயா மயிலை கூப்பிட்ட ஒரு விசாரணை, ஐயா பிரேரணை கூப்பிட்ட ஒரு விசாரணை, ஐயா அங்க கவிதை புயல் செந்தூரனை கூப்பிட்ட ஒரு விசாரணை, அங்க மன்னார் மாவட்ட அசாத்தை கூப்பிட்ட ஒரு விசாரணை, எல்லாத்தையும் செஞ்சு விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா இதை வந்து எல்லா மீடியாலும் பிளாஷ் பண்ணி விடுங்க. அவ்வளவு காணும் உங்களுக்கு. ஏகேடி ஆட்டோமேட்டிக்கா வின் பண்ணிடும். அப்ப காசு கொடுக்காம கையில ஒரு நல்ல ஒரு ஆயுதம் இருக்கு, அதை பயன்படுத்தும். உங்களுடைய இந்த கோரிக்கை இன்னும் சில நேரங்களிலேயே எல்லாம் எடுத்து செல்லப்படும். நாளைக்கெல்லாம் போயிடும். நீங்க எல்லாம் செய்து முடிக்க வெற்றி காத்திருக்கும். அது கட்டாயம் மாற்றி கருத்து இல்லை. அவையெல்லாம் கை வைக்காதான் இன்றைக்கு யாழ்மண்ணம் இல்லாட்டி மற்ற உலக தமிழர்கள் எல்லாரும் வந்து ஒரு திரும்பி பாப்பினோம். நாங்க சிங்கள தேசத்துல கலைச்சு பிடிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. வைக்க வேண்டிய இடம் இதுதான். முதலாவது கோரிக்கை, வைக்க வேண்டிய செயலும் இதுதான். நடக்கும், மிக விரைவில் நடக்கும். மைந்தன் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அர்ச்சனான்னு பெயர் பெறக்கூடாது. ராம் ராமியா என்ன அவ என்னன்னு சொல்லணும்? இதுக்கு நான் பாதி சொல்லல. இது மக்களாகிய நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. கரப்ஷன், இந்த நோர்த்தன் பார்ட்ல உள்ள கொஸ்டினல் கரப்ஷன், கரப்ஷனை, அந்த லஞ்ச ஊழலை உடனே விசாரணைக்கு உள்ளாக்குங்க. ஐயா ஏன் எங்கட ஏகேடி ஐயாண்ட போட்டோவை போட்டு ஐயா எங்களுக்கு நீதி வேண்டும் இந்த பிரச்சனை சொல்லி அவரையே தூக்கி பிடிக்கலாமே. ஒன்றுல ஏகேடி பாட்டி மற்றதுல அர்ச்சனாயை தூக்கி பிடிங்க. ரெண்டு பக்கத்துல போட்டுட்டு என்னது என்னது மிச்சத்தை நீங்களா போடுங்க. என்னத்தையா போடுங்க நீங்க மிச்சத்தை பின்னால. கத்து இங்கிலீஷ்ல கத்து, தமிழ கத்து விளங்காது. மொழிபெயர்க்கணும் போதே இங்கிலீஷ்ல கத்துங்க. என்ன வேணும்? மிச்சத்தை நீங்களே போடுங்க. நான் சொல்லல அதை சொன்ன பின்ன என்ன கலைப்பாங்க. நீங்களே போடு, மிச்சத்தை போடுங்க. இப்ப எந்த லெவல நடத்தணும், அதுக்கு அனுமதிகள் இல்லாத இப்பவே நீங்க சொன்னா அதுக்குள்ளால சூத்த ஊத்தி கலைக்கிறதுக்கு கணவர் வந்துருவாங்களே. நீங்க அது நான் திருப்ப சொல்றேன் தான். என்ன பிராந்தியம் உள்ளிட்ட சர்வதேசம் உன்னிப்பா கவனிச்சு கொண்டிருக்குது. என்ன செய்யுது? உன்னிப்பா கவனிச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் கூடுதலா இந்த செய்தி உலக மட்டங்கள்ல பிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. சரி, உண்மையில செய்ய வேண்டிய ஒரு பெரிய திட்டம். சகோதரர்களை இதை முன்னெடுத்து செல்லுங்க. நான் கணவர் வந்து இப்ப டாக்டருக்கு ஆதரவா
கட்டாயம் உள்ளுக்குள்ள இறங்குவீங்க. அக்கா அந்த மகையர்ல நான் வைக்க போற கோரிக்கைக்கா நான் சொல்றேன், அர்ஜுனராமன் ஐயா சொன்னதான், வெளிப்படையா சொன்னதான், இந்த மருத்துவமனைக்கு வரவர்கள் பிரைவேட் மருத்துவ தனியார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி அனுப்புறாங்க. சரிதானே? பலிந்து அனுப்புறாங்க, பலிந்து அனுப்பப்படுகிறார்கள். எக்ஸ்ரே வேலை செய்யல, யாழ்ப்பாண பொதுநலத்தி சலைன்னு சொல்லி அனுப்புறாங்க. எக்ஸ்ரே மிஷின் வேலை செய்யல, போட்டோகாப்பி மிஷின் வேலை செய்யல ரெண்டு அனுப்புறாங்க. இப்ப நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த எக்ஸ்ரே மிஷின் வேலை செய்யலையா, போட்டோகாப்பி மிஷின் வேலை செய்யலையான்றா நீங்க மகஜெல்லாம் கேளுங்க. அப்படி வேலை செய்யாத போட்டோகாப்பியும் எக்ஸ்ரே மிஷினும் வேலை செய்யாத இந்த ஹாஸ்பிட்டல் என்னத்துக்கு இயங்குதுன்றத கேள்வியை வையுங்க. சொல்லுங்க, எதுக்கு அப்ப தனியார் மருத்துவமனைக்கு ஏன் போகணும்? தனியார் மருத்துவமனையில வேலை செய்யற மருத்துவர்கள் அரசாங்க நேரத்துல வேலை செய்யற மருத்துவர்கள் அப்படி அதே நேரத்தில் தனியார் மருத்துவமனையில வேலை செஞ்சிருக்கலாம். அதை ஏன் நீங்க விசாரணை செய்யக்கூடாது? அப்ப கூட காசு வந்து அரசாங்கத்துல காசு கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது, அப்ப இந்த காசு திருப்பி கொண்டு வரணும் எழுதுங்க அந்த விண்ணப்பத்துல. இது அர்ஜுன ராமன் சொன்னதானே, எழுதுங்க அது. டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல உள்ளிட்ட சார்ஜரி ஹாஸ்பிட்டல்ல ஒபிஷியல் ஒர்க்கிங் டைம்ல டாக்டர் மாட்ட